So back to the book. Uh, for for people who have seen the book, there is always the first chapter. The prologue வந்து எல்லாருக்குமே ஒரு நான் ஃபிக்ஷன் புக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஷனா ஆரம்பிக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து மிகவும் மிகவும் தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரான்சஸ் செப்பு திருமேனிகள் பரீட் ஹோட்ஸா கிடைக்குது அப்படிங்கிறது. பரீட் ஹோட் அப்படிங்கனாக்கா ஒரு 13-14 உங்களுக்குலாம் தெரியும், ஒரு படையெடுப்பு நடந்துச்சு. அந்த படையெடுப்பு நடக்கும்போது நிறைய கோயில் இருக்கிற சிலைகள் உடைக்கப்பட்டன, மெட்டல் சிலைகள் உருக்கப்பட்டன. இதுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம அகமதி பிரகாரம் யூ கேன் ஆக்சுவலி பரி த பிரான்சஸ். பரி பண்றதுக்கு ஒரு பிட் தரணும். அந்த பிட்ல இந்த ஆழத்துல நம்மளோட திருமேனிகளை புதைச்சி வச்சு அப்புறம் அந்த அபாயம் போனதுக்கு அப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். அந்த டைம் இல்லைன்னா பக்கத்துல குளங்கொட்டைகள்ல போட்டு அந்த மாதிரி ஒரு சேஃப்கார்ட் பண்றதுக்கு அகமான விதிகள் அலோவ் பண்ணுது. ஸோ இதுதான் நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், எதனால இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பரீட் ஹோட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட கடவுள்களை காப்பாற்ற முயற்சித்த முன்னோர்கள் ஏன் அவங்கள அந்த ஆபத்து ஒரு 3 மாசத்துல அந்த படையெடுப்பு முடிந்து போனதுக்கு அப்புறம் எதனால திருப்பி அந்த சிலைகள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விடை எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து they were tortured. அவங்க வந்து they gave up their life protecting the secret. அது அப்படி சொல்லும்போது நிறைய பேர் நம்பல. சென்ற ஆண்டு செப்டம்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் நடந்துச்சு, which I felt was very very impactful. Here you see buried Nataraja. கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் மண்ணில் புதைந்து. இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கவேஷன் போட்டோ. அது ஒரு படம். ஆனா நம்மளோட கலைத்திறன், நம் முன்னோர்களின் கலைத்திறன், ஒரே ஒரு வாட்டர் வாஷ் தான். ஒரு 1000 ஆண்டு புன்னகை, இமீடியட்டா நத்திங் ஹஸ் ஹேப்பன் டு ஹிம். He is just still standing. That is the beauty of the casting technique, the beauty of the sculptor. இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த புக் வாஸ் திஸ். ரெண்டாவது, a lot of the stuff that we did in the book was based on robber photos. இந்த ராபர் ஃபோட்டோஸ்ன்ற கான்செப்ட் I wanted to introduce. இந்த ராபர் ஃபோட்டோஸ் எப்படின்னாக்கா, நான் சொன்னல முன்னாடி நிறைய இந்த டீலர்ஸ்லாம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் விற்காது பாக்குறாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்ற ஃபைல் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும் இந்த கோயிலேருந்து திருடப்பட்ட சிலைகளை அனுப்புறாங்க. பொண்ணு பாக்குற மாதிரி, பொண்ணு போட்டோ அனுப்புற மாதிரி இந்த ராபர் போட்டோஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்த ராபர் போட்டோஸ்ல பிட்டிங் வார் நடக்குது, அப்படியே ஆன்லைன்ல சேல்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இட் இஸ் இல்லீகலி எக்ஸ்போர்ட்டட். ஸோ இது வந்து ஸ்ரீபிராந்தன் கோயிலேருந்து திருடப்பட்ட நடராஜர். அஃப்கோர்ஸ் $5.6 million நேஷனல் ஹெரிடேஜ் வாட்சில் விலை கொடுத்து வாங்கினாங்க. இது இந்த 2 துவாரபாலகர் தேவ் ஜஸ்ட் கம் பேக் டு இந்தியா இன் ஜான்வரி. தேவர் அகெயின் பின்னாடி பாத்தீங்கன்னா திருடி, கோவிலேருந்து திருடி ஒரு வயல்ல வச்சு பின்னாடி வேட்டி, பின்னாடி இருக்கிற ரெண்டும் வேட்டி. ஏன் வேட்டின்னு அடுத்தது பாத்தீங்கன்னா லுங்கி. ஸோ இதெல்லாம் வந்து திருடர்கள் அப்பப்போ எடுத்து பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கிற போட்டோஸ். இந்த படங்கள் நிறைய வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட இருந்தது. அவங்களுக்கு இந்த படத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ஐ டிஸ்கிரைப்ட் இன் மை புக் ஹவு வி யூஸ் தீஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். நாட் ஓன்லி தட், எங்களோட வேலைக்கு மிகவும் உதவின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில வந்து தே ஹேவ் அன் ஆர்கைவ், ஐஎஃபின்னு சொல்றது. அந்த முன்னாடி வந்து அவங்களோட ஆர்கைவ் இப்படிதான் இருக்கும், டபாவா சின்ன சின்ன பின் கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து சுத்தமல்லி நடராஜர். இது அகெயின் a sad story which I'll explain. இந்த மாதிரி பின் கார்டு எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து என்லார்ஜ் பண்ணி பெருசா நமக்கு ஒரு ரஃப் மேட்ச் ஐ காப்பி கிடைச்சிச்சுன்னா தென் யூ கோ பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு போனீங்கன்னா ஒரு 500-600 பின் கார்டு ஸ்கூப் செக் பண்ணணும். இப்போ வந்து thankfully they have digitized the archive, so it's much easier now, which they got after the success that we did. They got a lot of grants to digitize the archive. In one way, we are indebted to the Pondicherry archives. Illana, what little success we have wouldn't have been possible. என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ இஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் விருதாச்சலம், என் சொந்த ஊர், பக்கத்து ஊர். அண்ட் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃபேமிலி தேர் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அர்த்தநாரீஸ்வரர். ஏன்னா திஸ் வாஸ் சம்திங் தட் என்னோட பிளாக் எழுதும்போது இந்த அர்த்தநாரி வடிவம் பற்றி நான் ஸ்பெஷலாக ரொம்ப கஷ்டம். அதாவது ஆஸ் அ ஸ்கல்ப்டர் ஒரு ஆண் பாதி பெண் பாதி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆணோட உருவம் ஹைட்டாக இருக்கும், பெண்ணோட உருவம் கொஞ்சம் ஐக்கனோகிராஃபி பிரகாரம் கம்மியாக இருக்கும். அப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு நேச்சுரலி தி ஸ்கல்ப்சர் வில் டில்ட் டு ஒன் சைட். இப்போ நீங்க இந்த உருவம் பாக்குறீங்க, இந்த நந்தியை எடுத்துருங்க, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாஞ்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கல்ப்டர் வந்து அவனோட பிரில்லியன்ஸ் வந்து அந்த ரெண்டு பேரையும் அகாமடேட் பண்றதுக்கு அந்த நந்தியை கொண்டு வந்து அவர் அதுக்கு மேல பேலன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு, ஏன்னா இந்த ஸ்லைட்ல நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றேன் எதுக்குன்னா, இந்த சிலையில் 2 கைகள் உடைக்கப்பட்டுள்ளன.
நான் இது சொல்ற வரைக்கும் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இட்ஸ் so beautiful that you don't realize it's a mutilated sculpture. The left hand and the lower right hand both are broken. This was the vital clue. I had actually done இது ஒரு பிளாக் போஸ்டாவே போட்டேன் 2008 இந்த ஐக்கனோகிராஃபி எவல்யூஷன் ஒரு போஸ்ட்ல, நாட் ரியலைசிங் தட் 2002 இந்த சிலை திருடு போய்விட்டது. இந்த கோஷ்ட சிலை வாஸ் இன் ஆஸ்திரேலியா. இதுதான் ராபர் போட்டோ. This was when it was displayed in the National Art Gallery of New South Wales. இந்த படத்தை பார்த்து ஒரு நாள் சனிக்கிழமை நான் when I was waking up, என்னோட another colleague or group member ஜேசன் ஃபெல்ச்னு சொல்லிட்டு சேசிங் ஆஃப்ரோடைட்னு ஒரு இட்டாலியன் ஆன்டிகுட்டிஸ் பத்தி ஒரு பிரமாதமான புத்தகம் எழுதியிருக்காரு. கண்டிப்பா படிங்க. நான் நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி மிக்காலா பவுலன் ஆஸ்திரேலியன் ஒரு ஜேர்னலிஸ்ட். மீடியா இஸ் கிரேட் ஹெல்ப் டு அஸ். ஏன்னா நாங்க மியூசியம்க்கோ இல்ல ஏஎஸ்ஐக்கோ முதல்ல எழுதும் போது சின்ன பசங்க நீங்க யார் எழுதுறீங்கன்னா we have no formal training in art, we're not only art historians. எங்களை சீரியஸா எடுத்துக்கல. பட் மீடியா ட்ரஸ்டட் அஸ். ஸோ இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இதை ஸ்டடி பண்ணியிருக்கேன். இட்ஸ் நோ வே தட் இட் கேன் கோ அவுட். இட்ஸ் அ பப்ளிஷ்ட் பீஸ். ஸோ அப்போ உடனே ஃபேஸ்புக்ல போயிட்டு யாராவது இருக்கீங்களா விருதாச்சலத்தில் கேட்கும்போது நண்பர் சதீஷ்னு, நம்ம பொன்னியின் செல்வன் குரூப் நம்பர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்னார். உடனே போங்க அங்க போனா அது எக்ஸ்பெக்டிங் எம்டி நீஷ் இல்ல, அங்க வந்து ஒரு டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டூப்ளிகேட் செஞ்சவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, அவன் செஞ்சவன் வந்து ஐக்கனோகிராஃபி படிக்காதவன். அர்த்தநாரீஸ்வரர்ல பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் நந்தியை தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து அபயத்துல போட்டான். ஸோ அவங்க அதை பார்த்தோன்னே அது டூப்ளிகேட். பட் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு அவர் ஓன் பீப்புள் ஆர் வர்ஷிப்பிங் அ ரெப்ளிகா வித்தவுட் நோயிங் தட் தி ஒரிஜினல் வாஸ் ஸ்மகிள்ட் அவுட். இதை நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம். The Australian Premier brought it and gave it back to Prime Minister Modi. This was the return. There you see the sculpture. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $780,000க்கு Art Gallery New South Wales bought it in 2004. நார்மலா இதுலலாம் வந்து இங்கதான் கிளாப் தட்டுவாங்க இந்த போட்டோ காமிச்ச உடனே. பட் இது இணையம் மூலம்னால விட்டுடுறேன். இப்போ வந்து ரெண்டாவது அது மோர் இம்பார்ட்டன்ட் நட்ராஜர் $5.6 million நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா வாங்கினாங்க. $5.6 million கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். I just want to keep that in mind. என்ன பொறுத்த வரைக்கும் they are priceless gods, but that is the market value. நீங்க பாக்குறீங்க இது பிரெஞ்சு யூனிவர்சிட்டி போட்டோஸ். இது வந்து இந்த இதுல காவலாளியா இருந்தவர் இஸ் வர்ஷிப்பிங் த எம்டி ஸ்ட்ரைன். இவரை கூட்டு போய் நம்ம போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. திருடு போனவனே he was suspected initially of being involved. இதுதான் அந்த ராபர் போட்டோ. This was when Kapoor advertised it in the gallery when it was on display in National Gallery of Australia. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இதை நாங்க இது திருட்டு சிலை அப்படின்னு சொல்லும்போது இது சுத்தமல்லியா ஸ்ரீபிரந்தன் சிலையா ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ நீங்க கேள்வி கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 32 இடத்துல தேவர் பிரேக்கேஜஸ், ஸ்மால் சிங்ஸ் that we could match. நாங்க ஒரு ஹை ரெசல்யூஷன் ஒரு நண்பரோட அமைச்சு ஒரு 32 மெகா பிக்சல் போட்டோ ஆஸ்திரேலியால எடுத்துட்டு பிரெஞ்சு யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியோட போட்டோஸ் கம்பேர் பண்ணி இது யார்ட்டும் அவங்க கிட்ட என்ன கொடுக்கறது. ஏன்னா அந்த நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா கியூரேட்டர் வந்து ரொம்ப இது there are hundreds of Natarajas, everybody looks the same, you guys don't know to look அப்படின்னு ஒரு ரொம்ப நக்கலா சொன்னார். அப்படியா, இந்தா நீயே பாத்துக்கோ அப்படின்னு யூடியூப்ல போட்டோம். யாராவது நீங்க இருந்தீங்கன்னா you can Google Poetry in Stone, Return of the Dancer. This video having the detailed proof is still there. இந்த ப்ரூஃப் போட்ட உடனே Nataraja came back. Not only that the Nataraja came back, he went back to the same temple. He was kept in the place where he was taken from. Not only that, and the whole village turned up. அதுக்கு முன்னாடி இப்படி சிதலமடைந்த கோயிலை வந்து to receive the Lord. This is how the temple was decked up. And unfortunately, the Nataraja is not permanently back in the temple. முக்கியமான விழாக்களுக்கு மட்டும் வந்துட்டு போறாரு. ஏன்னா இன்னும் கேஸ் முடியல. பட் திஸ் இஸ் வாட் வி வாண்ட். தே ஆர் நாட் டு பி கெப்ட் இன் சம் லாக்டவுன் கோடவுன். தே ஷுட் கோ பேக் டு த டெம்பிள். இந்த கேஸ் விக்டரி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் ஆஸ்திரேலியா வாஸ் ஃபயர் வாலிங் அ லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியே எடுத்து போனாங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியால நம்மள திட்டுவாங்க, உங்க கஸ்டம்ஸ்லாம் என்னன்னு. they were shipped out as garden furniture, brassware. எங்க ஆளுங்க தான் காசு வாங்கிட்டு விட்டாங்க, உங்க ஆளு என்ன பண்ணீங்க, ஏன்னா கார்டன் ஃபர்னிச்சர்னு உள்ள வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்கள் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நாங்க we managed to crack a lot of it. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ப்ராவனன்ஸ்னு ஒன்று இருக்கு. ப்ராவனன்ஸ்னா தாய் பத்திரம் மாதிரி, இந்த செயின் ஆஃப் ஓனர்ஷிப். இவர் வந்து ஒரு 10 ஐட்டம் வித்தாருன்னா 10 ஐட்டத்துக்கும் ஒரே செயின் தான். யாரும் செக் பண்ணவே இல்லை. இந்த மியூசியம்ஸ் வர் சோ, அவங்களுக்கு என்ன இந்தியாவா, அவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஸோ ஏதோ ஒரு பேப்பர் ஒர்க் எடுத்து போடு. ஸோ they did optical due diligence because India didn't care. And finally they had to return a lot of stuff.
we just go into this was what Natarajar I told you about. இவர் வந்து இன்னொரு கேஸ், this was கையை வந்து ஆக்ஸா பிளேடால அறுத்து உருக்கி கோல்டு இருக்கான்னு பார்த்துருக்காங்க. கோல்டு இல்ல. அந்த ஜுவல்லர் ஹூ மெல்டட் இட் நீ போய் சொல்றேன்னு சொல்லி அவன் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இட்ஸ் மர்டர் கேஸ் ஆல்சோ இன் 2005. அதுக்கப்புறம் ஒரு லண்டன் ரெஸ்டோரர் நீல் பெரி ஸ்மித் அவருக்கு புது கையும் செஞ்சு, ஆனா அந்த சுபாஷ் கபூர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இந்த நடராஜர் நேபாள் மூலமா விசா இல்லாம திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டார். ஸோ இந்தியாவிலேருந்து கை அறுக்கப்பட்டு லண்டனுக்கு போய் கை செஞ்சு அமெரிக்கால போய் டிஸ்பிளேல இருந்து அங்க யாரும் வாங்காம அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்கு திரும்பி வந்து இட் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு த தமிழ்நாடு போலீஸ் a month before Kapoor was arrested. So there's a lot of great dealings are there which I've described again in the book. ரெஸ்டோரர், இந்த லண்டன் ரெஸ்டோரர் அவர் பண்ற கொடுமை, இது வந்து நீங்க நடுவில் பார்க்குற இந்த செலபாஞ்சிகா, இஃப் ஷி கம்ஸ் பேக், ஷீஸ் ஆல்ரெடி பீன் சீஸ்ட் இன் 2012 in America. She will be the most expensive seized return distributed object in the world. She was in the market for $35 million. This one sculpture. அவங்கள எடுத்துட்டு போறதுக்கு பெரிய ஸ்கல்ப்சர் அது, அதனால அதை 3 பாகமா உடைச்சி அப்புறம் அமெரிக்கால போய் அதை திருப்பி ஒட்டி சேர்த்து கோத்து நிறைய பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் மார்க்கெட் கபால். வி கம் பேக் டு த பசில். ஸோ நான் இனிஷியல் ஆரம்பிச்சதுல அந்த சின்ன எவிடன்ஸ் இஸ் பேசிக்லி வாட் லெட் டு திஸ் ரெஸ்டிடியூஷன். நீங்க அங்க கீழே பார்க்குற அந்த சின்ன பீஸ் was what got us. This was taken from Chandavaram site. இதுல என்னன்னா 2002ல ஒரு ஏஎஸ்ஐ சைட்ல ஒரு கூட்டம் வந்து திருடி போகுது சைட் மியூசியம்ல இருந்து. 6 மாசம் கழிச்சு திருப்பி வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸை கட்டி போட்டு 2வது டைம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு திருப்பி அதே சைட்ல போலீஸ்காரெல்லாம் போட்டுருக்காங்க. போலீஸ்காரெல்லாம் அடிச்சு போட்டு 3 தடவை ஒரே சைட்ல திருடி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஐட்டம் was returned by Australia. There is one more item currently on display in the Louvre, Abu Dhabi. One has been auctioned by Christie's. We are trying to get all of them back. This was from Singapore. Again, this was help that we got from another Ponniyin Selvan friend, which I don't want to name for obvious reasons. Nariya Silegal, this was Asia Week, New York raids. Thanks to our matching with the robber photos. $20 million were seized in 2016. Thanks to our work. குறிப்பா காஸ்டிங் டிஃபெக்ட் பத்தி சொன்னேன். இந்த டொலிடோ மியூசியம் இன் ஒஹாயோ, திஸ் கணேஷா வி மேனேஜ் டு கெட் பேக் பிகாஸ் அவங்களோட தும்பிக்கையில ஒரு சின்ன மார்க் இருக்கு. அந்த மார்க் நான் காட்டுறேன், அந்த பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த காஸ்டிங் டிஃபெக்ட். அந்த 2 சின்ன மார்க் வச்சு வி மேனேஜ் டு ட்ராக் திஸ் கணேஷா. as luck could have it, when we wrote to the museum, வழக்கம் போல அவங்க சொன்னாங்க நீங்க யாருன்னு கேட்டு விட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. they wrote to the Indian High Com. 6 மாசத்துக்கு பதில் இல்லை. then they wrote to the Indian High Commissioner. 1 வருஷத்துக்கு பதில் இல்லை. then they gave it to Homeland Security, and when Prime Minister Modi was there 2 years ago, he was returned along with a couple of others. So that was that. This is another sculpture which we managed to get due to Providence. Tachurnu solittu. He is again seized. Murugar Salaya Pandiyar Shivan Sulivika Patar Kapoor. How big was the loot? To answer your question, what you're seeing is not just from Tamil Nadu. It is not only just from every other state-wise pidikalam. A total of 2,622 objects were seized from 12 known warehouses of Subhash Kapoor in New York. That was just his holding stock. He was in business for 32 ஆண்டுகள் அவர் வித்துட்டு இருந்திருக்காரு. அவரோட ஹோல்டிங் ஸ்டாக் வேல்யூ was $108 million. ஒரு டீலர். So I have 2 more videos to show. Do I have time? Are you guys okay? We are absolutely fine, Vijay. Go on. Okay. So I think you've got the audience gobsmacked. Okay. So then I will show you 2 success stories. And so that then நீங்க encourage பண்ணீங்கன்னா போயிட்டே இருக்கும். So please tell me when to stop. There is no mention of Tamil Nadu. So this is basically in Parliament this year. He has listed and Madras High Court. The Cabinet government said that more than
So this was basically a debate in Parliament where my book was put up and questions were asked. So we are making noise. We will continue to make noise. But I just wanted to show you two success stories so that it is not just sad sob story. This is the case of latest return, not from the book. Sri, can you hear me? Yeah, we can. Okay. So this is not a Chola bronze. This is a much later Vijayanagara bronze, but equally beautiful, from the Kulasekara Alvar கோயில். இந்த கோயில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா, நாங்க வந்து வேற எதுக்கோ தேடிட்டு இருந்தோம் ஆஸ்திரேலியால. We were chasing them for another story. We couldn't find a match because I was blinded. I was looking at only Chola bronzes. I couldn't find a match for this bronze. என்னாச்சு, 1982ல இந்த சிலையை திருடு போச்சு. இந்த சிலை திருடு போனதை வந்து மூடிட்டாங்க, அன்ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இட் வாஸ் சோல்ட் டு த நேஷனல் தியேட்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா பை the same guys who are named by Peter Watson his book Sotheby's the Inside Story சொன்னல. அங்கேருந்து அவங்க ரெண்டு இந்தியா people who came, India experts who came to India to do recce trips. They were sacked by Sotheby's in 1998. They promptly went up to set their own shop in London. ஏதோ விட்டக்குறையோ தொட்டக்குறையோ, they had sold this Nataraja, which we were checking about 37 ஆண்டுகள் இந்த கேஸ் எப்படி போச்சு, ஏன் அவங்க வந்து இது பண்ணாங்க. இதுதான் அதோட டீஆக்சேஷன் டாக்குமெண்ட். பார்த்தீங்கன்னா, இந்த சிலை திருடப்பட்ட சிலையா அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம் 2012ல. ஏன்னா இது கூட நிறைய சிலைகள் அவங்க வச்சிருந்தாங்க, which I'll just show you the details. So this was the news item that Michaela Boland, our fellow worker, worked in 2014. So we were asking her about what they had. இதான் அந்த லிஞ்ச் அப்படிங்கிற ஆள் தான் வாஸ் பேசிக்லி சாக்ட் ஃப்ரம் சோத்பீஸ். ஸோ அவங்கள பற்றி கேள்வி கேட்டிருக்கும் போது இது கிட்டத்தட்ட $500,000 they had bought this Nataraja. ஸோ இதை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. they started checking. அவங்க செக் பண்ணும்போது they actually gave a grant to the French Institute and they went down to the French Institute. They found out that there was a match. Not only that they found out, அவங்க வெளியே யார்கிட்டையுமே சொல்லலை, குவைட்டா they sent their expert to the French Institute in Pondicherry. They got the photograph. They knew it was a match. But they again went to the temple. ஒரு 2 மாசம் கழிச்சு they sent a person to the temple to check when it was stolen. Before the 1970 convention, after the 1970 convention, and check பண்ணிட்டு, because it was stolen after the 1970 convention, they returned it back. So I just wanted to show you this, the forge and lynch. So I'm just going to run through because. So let me show you why I wanted to show you this particular one. One minute. This is when the Nataraja is finally returning back to the village of Kulasekaram. So much for that. Last one, I promise I won't delay this anymore. I just wanted to take you through one last success story. Yes. That is very, very important for us, for me, because it happened in London. It happened on August 15th. And this is an amazing story of how we cracked a 1961 theft, which is something as it's a watershed moment, because a lot of people think anything that is stolen before 1970 cannot be touched. We managed to prove that a stolen object continues to be a stolen object. No amount of passage of time can stop it. And this is an incredible story of how we used
social media. So we were working on another case where one of my friends basically said, in TEFF Matrish is an art fair that happens where all எல்லா art dealersம் ஒன்று கூடி நம்ம சிலைகள்லாம் வித்து பேசிட்டு இருக்கிறது. Linda Albertson சொல்லிட்டு there was this lady who is in Italy called Accra, who's one of the few people like us who work on this domain. ஸோ அவங்க வந்து டெஃப்ஆஃப் போறேன், ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போங்க, ஏதாவது இந்தியன் ஐட்டம் இருந்தால் எனக்கு அனுப்புங்க. ஸோ திஸ் வி நார்மலி ஷேர் வாட்ஸ்அப்பில். வி ஹேவ் அ குரூப் வேர் வி ஷேர் லாட் ஆஃப் ஸ்டஃப் among borders. So if I see a Cambodian artifact, I would send it to them. If I see Italian artifact, I will send to them. If they see an object, they will send to us. So this is like a free sharing. அப்போ வந்து என்னோட மிக முக்கிய நண்பர் சஞ்சீவ் சன்யால், who's now the advisor of an principal economic advisor to Mr. Modi, who launched book in Delhi. He had met a retired ASI officer for some other reason, and he was talking about my work. There's this guy called Vijay who's crazy about finding stolen art. So this person asked Sanjeev, can Vijay solve this case from 1961? அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியும் இந்த கேஸ் 14 பிரான்சஸ் தொலைஞ்சு போச்சு. அதுவும் இதே மாதிரி தான், நான் இது சண்டாவரம் சொன்ன மாதிரி 1961 14 பிரான்சஸ் ஃப்ரம் த மோஸ்ட் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி சைன்ஸ் நலந்தா ஸ்டேட் ஏஎஸ்ஐ மியூசியம்லேருந்து நான் 14 பிரான்ஸ். ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு திருப்பி ஒரு பிரேக் இன் 2 பிரான்சஸ். ஸோ டோட்டலாக 16 பிரான்ஸ் was stolen. But we knew that one of the branches was in LACMA in the US, but there was no other documentation available, no photographs available. But எல்லாமே இந்த வயசானவங்கன்னு சொல்றோமோ தவிர they were very meticulous in their bookkeeping, and this retired AS official had the original documents and some of the original photographs which he managed to share. So என்கிட்ட அனுப்பிச்சாரு, சரி பண்ணு அப்படின்னு. Not only that, this was basically, we knew we had already made a claim to LACMA, but LACMA said, look, you have no proof, don't come to me. So this was actually a claim made in 1976. அப்போதுலேருந்து LACMA has been fighting this back. அப்போ இந்த படங்கள்லாம் வந்தவொடனே வழக்கம் போல இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி இந்த சினிமா தனமா இந்த தொலைஞ்சு போன சிலைகளோட படங்கத்தெல்லாம் போர்டில் ஒட்டி வச்சுட்டு ஒரு நாள் நைட் மட்டும் நிற்கும். I just commit them to memory and then my wife will remove them off. ஐயோ அம்மா இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. Anyway, I just commit them to memory. இது வந்து அந்த யூனோ கார்ட்ஸ் மாதிரி, இட்ஸ் a favorite game of mine. So I just try to remember stuff as luck could have it. So we had physical descriptions. This is the LACMA. By the way, we managed to find the LACMA photograph. This is the match. This is still in the LACMA, and we managed to file a claim. But சரி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த casual exchanges. So this is actually WhatsApp screenshots with our team. So Linda Albertson is the head of Accra. They have a wonderful summer course on antiquities. Please, if you guys have time, you should do that if you have. So நான் ஒரு லிஸ்ட் போட்டு இந்த டீலர்லாம் தான் இந்தியன் ஆர்ட் விற்கிறாங்க, நீங்க டெஃபா போகும்போது இந்த டீலர் யார் பேராவது நீங்க இந்தியன் ஆர்ட் வித்தாக்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு பணம் எடுத்து அனுப்புறாங்க. அப்படியே வந்துட்டே இருக்கு. நைட் ஒரு 12 மணி 1 மணி டைம் டிஃபரன்ஸ்ல நீங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி. அப்போ ஒரு படம் மட்டும் ஒரு வேக் இருக்கு, ஐயா இந்த படம் நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த திருட ரொம்ப உஷாரா இந்த புத்தருக்கு பின்னாடி இருக்கிற போதி மரத்துல இருக்கிற ஒரு இலைய, ஒரு பக்கம் இருக்கிற இலைய உடைச்சி இன்னொரு பக்கம் வெல்டிங் பண்ணிட்டாங்க. அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த இலை இது வந்து அவங்க டிஸ்பிளே வச்சிருக்கிறது, இந்த இலை இங்க உடைச்சி வேற இடத்துல இங்க இருந்து இலை இங்க உடைச்சு இங்க ஒட்டிட்டாங்க. ஸோ இது பாக்குறதுக்கு சிமிலரா இருக்கு. ஸோ நைட் இதெல்லாம் ஒரு மணிக்கு நடந்துட்டு இருக்கு டிஸ்கஷன். புடிங்க 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 அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து நான் அவங்க கிட்ட சொல்றேன், பாரு டெஃபினட்டா என்னால ஏஎஸ்ஐ வந்து நைட்டு 2 மணிக்கெல்லாம் லெட்டர்லாம் ரெடி பண்ண முடியாது. ஆனா இந்த சிலையை வந்து அவங்க வித்துட்டாங்கனாலோ இல்ல வேற யாரும் கை மாறி போச்சுனாலோ நம்ம திருப்பி இதுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் மறைக்கப்பட்ட சிலை, இது எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு நெதர்லாந்து போலீஸ்ல என்ன மாதிரியே ஒருத்தர் ராப்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அகலம் என்ன மாதிரி ஒசரம் இன்னும் ஒரு அடி. அவர் வந்து நண்பர், அவர்கிட்ட சொன்ன, பாரு கண்டிப்பா இது திருடப்பட்ட சிலை, என்னோட ஜட்மெண்ட் இது, ஐ ஹவ் நெவர் பீன் ராங். ஸோ அவர் என்னோட வெறும் வார்த்தை மூலமா அவர் போயிட்டு அந்த டீலர்கிட்ட, யூ கான்ட் செல் திஸ் இன் இந்தியா, தட் இஸ் a complaint. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஜஸ்ட் ஆன் மை வேர்ட் ஹி ஸ்டாப் த சேல். அந்த டீலர் வாஸ் லக்கிலி யூகே பேஸ்ட் டீலர். அவர் பயந்து போய் இந்த சிலையை யூகே கொண்டு வரும்போது யூகே ஆர்ட் கிரைம் யூனிட், பியூட்டிஃபுல் பீப்புள், தே இன்வால்வ். அப்போ வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து 2 சிலை வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க, இது 2 ஒரே சிலையா இல்லையான்றது. பட் டெஃபினட்டா அந்த 1 மணிக்கு அந்த மங்கலான இருட்டுல அந்த வாட்ஸ்அப்ல பார்த்த மேட்ச் proved to be the same because there were breakages, and actually these breakages are there for you to see.
We involved, finally, I managed to get ASI to send out this letter. The sale was stopped. ICOM helped us find a match. And I'm going to play the last video, promise, for this session, and then we go on. So this happened. That's actually the Buddha coming back with Prahlad Singh Patel, the culture minister, and Nirmala Sitharaman. This is the last slide I'm going to leave it on, but just give me a minute. I want to play this because you folks in London are going to have many more opportunities similarly of celebrating return. We are expecting a few more objects to come back. So next time, I hope you will fill the entire crowd. So I'm just going to play one more video. India's national cultural heritage, a 12th century AD bronze image of Bhagwan Buddha. This is an incredible story of a 900-year-old cultural heritage that was stolen 57 years ago and is being returned back to India today. This image was among the 14 bronze statues stolen from the Archaeological Survey of India Museum at Nalanda in August 1961. Earlier this year, the High Commission and the Met Police were alerted by Mr. Vijay Kumar of India Pride Project about surfacing of this bronze statue at an auction organized by a London dealer. The Archaeological Survey of India confirmed these findings to the High Commission, and the same were conveyed to the Met Police. Over 50 years ago, this did not prevent these being recognised. And credit must go to the eagle-eyed informants who made us aware that a missing piece had been located so many years later. I would like to thank my team for their professionalism and the dedication and their continued work in the international collaboration between the UK, India and further afield. We look forward to continuing our strong relationship in the fight against crime. With that, I'll say thanks for the patient hearing. Wow, Vijay, that was impressive. And I'm sure there are lots of burning questions. இதை கேட்டவங்க எல்லாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு யோசிச்சு இருக்கையில, ஜான் மகேந்திரன் இருக்கீங்களா? உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், ஃபேமஸ் இந்தியன் டைரக்டர் சச்சின், ஆணிவேர் படம் எல்லாம் பண்ணவரு, நீங்க பேசுறீங்கன்னு கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்றேன்னாரு. ஜான்? Yeah, I'm here. Can you hear me? Yes, please. Go on. விஜயகுமார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜயகுமார். ஒரு 2 மணி நேரமா நல்லா அப்படியே ஒரு ஸ்பீல்பர்க் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓ, 2 மணி நேரம் ஆயிடுச்சா? சாரி. கை போனதே தெரியல. இல்ல, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆக்சுவலா எனக்கு அப்பாவோட ஞாபகம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. ஆக்சுவலா நீங்க பேச ஆக்சுவலா அதே தஞ்சை கோயிலா இருக்கட்டும், கபாலீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், அப்பா வந்து அடிக்கடி பிரமிக்கிற விஷயம், டிஸ்பைட் ரிலீஜியஸ் ஃபேக்ட் மீறி பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய தாத்பரியம், அந்த கோயிலுடைய அந்த சிலைகளை பத்தி பேசும்போது அன்னைக்கு வந்து எந்த விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லாம இவ்வளவு பிரில்லியண்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்பா அட்மையர் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலுமே வந்து தோ ஹி வாஸ் ஸ்டான்ச் கிறிஸ்டியன் வந்து ஒரு கோயிலை தேடி போய் அந்த சிலைகளை பார்த்து அந்த 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 டெக்கோரை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணி அதை பத்தி பிரமிச்சு பேசிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு அப்பா மூலமா தான் எனக்கு வந்து இந்த பிரமிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு. இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயம், மேபி ஐ மைட் சவுண்ட் ராங். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த சிலைகள், கோயில இருக்கிற சிலைகள் வந்து நமக்கு வந்து வெறும் சிலைகள் கிடையாது. தட் இஸ் சம்திங் மோர் சோல்ஃபுல், தட் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல். ஒரு திருப்பதி கோயிலா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து காலையில எழுப்புறதுல வந்துட்டு அந்த ஃபுல் டே அந்த பூஜைகள், அந்த மந்திரங்கள், நைட்டு படுக்கிற வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ ஒரு குளோரிஃபைடா நம்ம மெயின்டைன் பண்றோம். நம்மளை விட வந்து திருடுறவங்களுக்கு வந்து சிலைகளை பத்தின ஒரு மதிப்பு நல்லா தெரியுதோ, நம்ம ஆட்களுக்கு அது தெரியலையோன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. What do you say about it? 2 விஷயம் இதுல. உங்க பர்ஸ ரோட்ல யாராவது பேப்பர் அடிச்சா என்ன பண்றீங்க? கும்பல் கூடி ஒரு 10 பேர் சேர்த்து திம்மு கட்டி அடிக்கிறீங்க. இங்க யாரோ உங்க கடவுளை திருட்டு பகிரங்கமா ஏலத்துல விடுறாங்க. அந்த ஒரு வழி இல்ல. அது வந்து டெஃபினட்டா ஏன் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா திஸ் இஸ் நாட் ஓன்லி ராபரி, இட் இஸ் இன்சல்டிங். நம்பர் 1. நம்பர் 2, தீஸ் ஆர் நாட் யுவர்ஸ் ஆர் மைன். இது வந்து உங்க சொத்தோ என் சொத்தோ கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் the original creators never meant them to be a piece of art.
they were meant to be living, அதாவது அவங்க கர்ப்பகத்துல இருக்க வேண்டிய திருமேனினா. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஆர்ட்டா இப்போ பார்க்குறோன்றது இன்சிடென்டல். ஒரு 1000 ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி மியூசியம்லயோ ஏர் கண்டிஷன்லயோ ஸ்பாட்லைட்டோ இல்லாம அவங்க சர்வைவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம டாலர் ட்ரிவன் கிரீட்னால we are losing it. This is very similar to நம்ம சொல்ற மாதிரி வைல்ட் லைஃப் போச்சிங். இப்போ ஐவரியோ ரைனோ டஸ்க் மாதிரி as long as the buying doesn't stop, the killing won't stop, which is what we are working on. We are working to stop the sale. ஏன்னா 30-40 கோடி ரூபா கொடுத்து நம்ம சிலைகளை வாங்கறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அவங்கள எப்படி அடிக்கிறது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 18 ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $28 மில்லியன் அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. Australia has passed a ruling that no public funded museum in Australia will buy any Indian work of art. எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சக்சஸ். ஏன்னா மியூசியம்ஸ் ஃபார்ம் அ பிக் மார்க்கெட். அது இது வரைக்கும் அவங்க வந்து இந்தியன் ஆர்ட்டா வாஸ் ஃபேர் கேம். அதாவது ஒரு இட்டாலியன் ஆர்டிஃபேக்டோ, இது உங்களுக்கு சொல்லணும்னா இட்டாலியும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ரன்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், இன்ஃபேக்ட் எட்ருஸ்கன் வேசஸ், ஸ்டோம்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இட்டாலியன் திருடு போகுது. 1960s 70s இந்தியாவும் இட்டாலியும் சேர்ந்து யூஎன்ல அப்பீல் பண்றாங்க. வி ஆர் சோர்ஸ் நேஷன்ஸ். நம்மளுக்கு கொடுக்குற பேர் வந்து சோர்ஸ் நேஷன். நம்ம ஏதோ ஒரு ஓவர்லாம் மைண்ட் பண்ற மாதிரி ஃபார் ஆன்டிக்விட்டிஸ் வி ஆர் கால்ட் சோர்ஸ் நேஷன்ஸ். அப்போ இட்டாலி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றாங்க கால் த கார்பினரி ஆர்ட் ஸ்குவாட். ஒரு 300 பேர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பெஸ்ட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், பெஸ்ட் லாயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து இன்னி வரைக்கும் 1,78,000 ஆப்ஜெக்ட் சீஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன்ட் டு இந்தியா டு இட்டாலி சக்சஸ்ஃபுல்லி. நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 800 பேர் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் மட்டும் ஐடில் விங் கழுதக்கட்டு கட்டணமா கடைசியில் 8 ஆயிருச்சு. 2012 பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் இருந்தாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய பண்ணணும். பட் நான் உங்க கேள்விக்கு அதில் என்ன சொன்னா, our only duty as citizens of India, again I live in Singapore but my passport and heart is still Indian. நம்மளோட sacred duty is to maintain that நம்ம கிட்ட இப்ப வக்கு இல்ல இதை காப்பாத்துறது நீங்க சொல்றதே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் that means that we cannot decide where they should go. நம்மளோட only duty must to safeguard them and hand over to the next generation. அவங்களுக்கு அடுத்த அட்வான்ஸ் வந்தா மேபி they will dig. நீங்க இன்னொன்னு யோசிக்கணும், நம்ம கோயில் மட்டும் நம்ம பாக்குறது இல்ல, there are a lot of illegal digs that are happening. இப்போ நம்ம தேங்க்ஸ் டு அவர் I will say skewed history books, முகல் ராஜா பாத்தீங்கன்னா அவன் எத்தனை பொண்டாட்டி எத்தனை புள்ள வெவ்வேறே தெரியும். நம்ம தமிழ்நாட்டு ராஜானா ராஜராஜ சோழன் மட்டும்தான் ஒரு அரை பக்கம், கர்நாடகா தெரியவே தெரியாது. அதுக்கு மேல ஒரிசால ராஜா இருந்தாங்கனாலே தெரியாது. கிரேட் டைனாஸ்டிஸ் and all we don't know, not only not even excavated. இப்போ இல்லீகல் டிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, இந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு அவங்க சில மற்ற ஐட்டம் பாட்ரி காயின்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ காயின் மட்டும் எடுத்துப்பான், இந்த பாட்ரி இன்ஸ்கிரைப் தான் வந்து திக் போட்டுறாங்க, இட்ஸ் அன்செல்லபிள் இந்த மார்க்கெட். அப்போ என்ன ஆகுது, யுவர் ஆர்கியலாஜிக்கலி ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டை வந்து யூ ஆர் ரெடியூசிங் இட் டு பி அ ஷோபீஸ் கியூரியோ. அந்த ஆப்ஜெக்ட் அது கூட இருந்த ஒரு வாழ்வாதாரம், ஒரு வாழ்வியல், அந்த ஒரு ஹிஸ்டரி, அந்த ஒரு அந்த பீப்புளோட ஒரு ஹிஸ்டரியை அழிக்கிறோம். ஒரு வம்சம், அதாவது இந்த ஒரிசால வந்து சுங்கா டைனாஸ்டியில இருக்கிற சந்திரகேத்துகர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பில்லியன் பாட்ரி ஒர்க்ஸ் தட் ஹவ் பீன் ஸ்டோன் ஒர்க்ஸ் கிட்டத்தட்ட thousandsல ஹவ் பீன் பில்டட் வெஸ்ட் பெங்கால்ல. அந்த மாதிரி ஒரு டைனாஸ்டி இருக்கிறதே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அது ஏன் தெரியாது அப்படின்னா, இந்த டிக்ஸ் ஹவ் நாட் பீன் ரிப்போர்ட்டட் அண்ட் வி ஹவ் லாஸ்ட். அப்போ பார்த்தா அந்த ஒரு வம்சத்தோட ஹிஸ்டரியே இல்லாம போயிடும். ஸோ அதனால இந்த illicit antiquities trade has to be stopped for multiple reasons, and the main reason is you are destroying context, which I think is more important. If you leave off just temple sites, I'm not just talking about temple sites, you can Google Indus seals are coming for sale. We don't know if it is from where it is coming, whether they have chanced upon a new Indus site. Anthropomorphic seals are coming for sale. ஸோ அதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. இப்போ நம்ம திருப்பி தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பரியல் சைட்ஸ் நிறைய இருக்கு, ஹேபிடேஷன் சைட்ஸ்னு பார்த்தா இப்பதான் கேள்வி பேசிட்டு இருக்கோம். பட் எங்கேயாவது வீட்டுக்கு தோண்டும் போது கீழே சிலைகள் கிடைக்கிற மாதிரி நிறைய பாட்ரி ஷர்ட்ஸ், பனை ஓடுகள், எழுத்தோட கிடைக்கலாம். இந்த மார்க்கெட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா they will be reduced to curios. வீட்டில் வந்து சும்மா பெட்ரூம்ல வச்சுக்கிற பொருளாக மாறிடும். அதனால நம்ம வந்து இந்த மார்க்கெட், பிளாக் மார்க்கெட், அந்த ஒயிட் மார்க்கெட், கிரே மார்க்கெட், பிளாக் மார்க்கெட்லாம் கிடையாது ஆன்டிக்விட்டிஸ்ல. இட் இஸ் ஒன்லி பிளாக் மார்க்கெட் which has to be stopped. அதே மாதிரி எனக்கு ஒரு தாழ்மையான இன்னொரு கொஸ்டின்.
whenever we go to any shooting spots, நாங்க போகும்போது ஏதாவது கோயில் விசிட் பண்ண போகும்போது ரொம்ப ஒரு பழமையான கோயில் அப்படின்றப்ப சில போர்ஷன்ஸ் வந்து ஒரு மராமத்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெத்தட்டிக்லி ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சைட் லைக் எந்த விதமான ஒரு சயின்டிபிக் சப்போர்ட்டும் இல்லாமல் அவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு அதே ஒர்க்கு வந்து மராமத்து வேலை பண்ணும்போது அவ்வளவு மோசமா வந்து பேட்சப் பண்றாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம நிறைய கோயிலுக்கு போகும்போது வந்து நிறைய பெரிய கோயிலே வந்து இன்ஃபேக்ட் நீங்க பாத்துருப்பீங்க வந்துட்டு உள்ள வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த பிவிசி பைப் போகும். வந்து நீங்களே முதல்ல சொன்னீங்க சாண்ட் பிளாஸ்டிங் பண்றாங்க, நிறைய சாண்ட் பிளாஸ்டிங் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க நான் போட்டோகிராஃப்ல வந்து நான் வந்து வாட்டர் மார்க் போட மாட்டேன், ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணவங்களே பண்ணாம விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் கொடுத்தா கூட இன்னாரால் நன்கொடை கொடுக்கப்பட்டது, இந்த டம்ளர் இன்னால நன்கொடை கொடுக்கப்பட்டதுன்னு வந்து பெரிய இதுல எழுதி வச்சிடறாங்க. அண்ட் மொரோவர் இந்த மராமத்து வேலைகள் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஒரு பேட்சியான பெயிண்ட்ஸ், கலர் பெயிண்ட் எல்லாம் போட்டு அதோடைய தாக்கத்தை உணராமையே வந்துட்டு கரண்ட் பீப்புளே வந்து அதை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பண்றாங்க. டோன்ட் யூ திங்க் தட் they should be taught about the greatness of art temples, like நீங்க சொன்ன மாதிரி that will actually like make them realize like என்ன மாதிரி விஷயம் நம்ம கையில வச்சிருக்கோம் நம்ம விட்டுற கூடாதுன்ற ஒரு முனைப்போறாது. Don't you think that they should be educated about it, Vijay? It's threefold. As I said, we were talking in schools and colleges. I think compared to 10 years ago, there's a lot more awareness. There are a lot more youngsters who are coming up and taking up this challenge. But I would say that என்னோட lifetime, I think, will go in finding and bringing back lotus statues. There are at least 100 people on this chat, and I hope once it goes on, there will be 1,000 more who will view it. Please, people like you, take the lead on for this. You are there on the site when you see it. We have done it many times, highlighted to the press. ஒரு 4 வாட்டி 5 வாட்டி இல்ல 100 வாட்டி தட்டி கேட்டாதான் in this red tape machinery will move. பட் அதுக்கோசரம் we can't say that அவங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. just don't sit back. தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிட்டே இருங்க, இல்ல உடைங்க. நாங்க உடைச்சிருக்கோம். compared to 10 years ago, we have managed to break. I think unfortunately I feel very strongly about you. There has to be a restoration manual. In fact, I wrote very, very strong words to the HRNC website because they have a HRNC restoration manual, which is still on their website, of a person who I feel is not even a Sapati, who was a consultant for them for 12 years, who's now he's technically charged in an FIR where he claimed officially in a sworn affidavit to the High Court that I know only about stone statues, I don't know anything about temple construction or bronze statues, and he was a consultant for making bronze statues for 12 years. And அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், you can go and look at it. He says ப்ரீ அகமா டெம்பிள்ஸ் இருந்தாக்க ஓரியன்டேஷன் சரியில்லைனா இடிச்சிட்டு கரெக்டா ஓரியன்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ரெஸ்டரேஷன் மேனுவல் கொடுத்திருக்காரு. So it's very, very stupid to do that, but unfortunately I said it's a battle that there are people who are doing it. There are a couple of people I know who are doing it, but again, as I said, we need more voices, especially people in the media like you, whose voices are there to be learned. கண்டிப்பா சொல்லுங்க, நல்ல விதமா சொல்லுங்க. Don't make heroes out of villains, in case you have any such script as well. Thank you, Vijay. And John, thank you very much for joining us. Pleasure. Can I take this opportunity to invite you as a special guest in one of our future Zoom meetings? Definitely love to. Thank you. Dr. Shankar Rikingla. Dr. Shankar is our own plastic surgeon from Leicester who's got a question for you, Vijay. And can I request கொஞ்சம் கொஸ்டின்ஸை ஷார்ட் அப் பண்ணுங்க, ஏன்னா ஐ மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஃபேக்ட் சிங்கப்பூர்ல இப்போ வந்து 12:45 மணி, நம்மலாம் ஈவினிங் உட்கார்ந்துட்டு இருக்கோம், விஜய் பதில் சொல்லிட்டு இருக்காரு. Shankar? Yeah, sure. Thank you, Sridhar. Fantastic, Mr. Vijay Kumar. Wonderful job you're doing. I think we should give you ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தென்னாசியாவின் இந்தியானா ஜோன்ஸ் அப்படின்னு. Indiana Jones is somebody I don't want to ape because our திருடி கொண்டு போய் மியூசியம் வச்சிருவாரு. We would want it to be back in the site, and please don't serve me, and I don't think the work I do, the queen is going to knight me in any short duration. So we just I understand it. But a couple of questions. One is this art market or antiquity market is a humongous market involving trillions of dollars around the world. Have you ever been threatened or been threatened by anybody within the industry? Have you ever felt for your life? Because we know that kind of thing happens in the certainly happens in Italian mafia and Egyptian antiquity dealers. That's the first question. Second question is the forensic antiquity. It's an evolving specialty. How much of the science you use to retrieve this?
I'll answer it in the reverse because my memory works that way. For example, Italy has got advanced facial recognition software that helps it to basically do image matching, which is very, very difficult in case of Indian artifacts, which you've tried. So we still have to rely a lot on the good fashioned old elbow grease. There can be more done. We tried to do with a little more of the IT industry, but then எல்லாருமே இல்ல பயப்படுறாங்க litigation வருதா அப்படின்னு. So including a large which corporates are all scared. So if at all there are any good IT companies, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா Facebookல உங்க போட்டோ பார்த்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எவன் போட்டாலும் டேக் பண்ணுது. So it's very easy to do facial recognition. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா half the time when I'm talking to my wife or son, I'm doing like this, mentally flipping images. So we need to find, ஏன்னா முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் 30 இமேஜ் ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 இமேஜஸ் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். So it's no longer physically possible for us to do it, but we are doing some success. First question to you, it's a question that I kept asking. As I said, if not me, who? Number two, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சிவனையே தூக்கிட்டு போறாங்க. We are doing God's work. Again, I was thanks to Corona and Netflix, I was watching again, thanks because you are all in London. I was watching The Darkest Hour, Winston Churchill's ending speech. I would like to quote to answer your question. To every man upon this earth, death cometh soon or late. And how can a man die better than facing fearful odds for the ashes of his fathers and the temple of his gods? So இந்த சின்ன திருடனுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம இந்த வேலையை விடக்கூடாது. நீ கோட் பண்ணது வந்து வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் when it comes to Indian diaspora. Anyway, never mind. Thank you சங்கர். நம்ம வந்து சின்னதா வந்து இணையத்திணைன்னு ஆரம்பிச்சோம். இந்த ஈவெண்ட் வந்து லெஸ்டர் தமிழ் சங்கம், தாய் தமிழ் சங்கம் சேர்ந்து நடத்துறோம். And it has generated so much interest. இப்ப விநாயகம் வந்து நார்தர்ன் தமிழ் சங்கம், the biggest தமிழ் சங்கம் of UK or Northern Europe. Vinayagam, over to you. Okay, while he's unmuting, let me try to answer one of it. They've asked, what can people do? Can we investigate like you? I said, please don't take undue risks. If at all you see any Indian art object on sale in London, quietly try to take a photo, one with you, one without you. Send me the one without you. The details I'll share later, but don't do any personal risk. So, ஏதாவது புதுசா சிலை கேலரியில பாத்தீங்கன்னா try to take photos, but don't take any personal risk. We don't ask for any money, we don't ask for any donations, we don't do this work for any awards or rewards. All we need is information. If you find any old book, any old photographs, you can send to us, but don't reach out to me immediately. I usually in a talk munjone solluvom, ஒரு பிரசவ வேதனை மாதிரி ஒரு நடக்கும். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமும் என்னோட காஸ் is still in your mind, then you reach out to me. Can you hear me now? Hello, Sridhar? Yes, can. நன்றி இணையத்திணை, லெஸ்டர் தமிழ் சங்கம் மற்றும் தாய் தமிழ் சங்கம். வணக்கம் திரு விஜயகுமார். உங்களை இன்று எங்களுக்கு அறிமுகப்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய அயராத உழைப்புக்கு தலை சிறந்து வணங்குகிறேன் உங்களை. நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள், இந்தியர்கள் உலகம் புறாவும் வியாபித்திருக்கிறோம். உங்கள் சேவை தொடர நாங்கள் எவ்வாறு உதவ முடியும்? Because what we are talking about is an organized crime. It's multi-billion-dollar business. We are amateurs. We are motivated by your talk, but what we can do safely and sensibly to help. I just answered the question, but let me repeat it again. We are not looking for money. Thank God all of us have good day jobs. The moment we start taking money, then so we don't look for any donations or scholarships or sponsorships. All we need, if you find any old books, scan it for us, buy the books, anything on Indian art, iconography, any book that goes back prior to 1970s of help. If at all you find any object that is on sale in a shop, Blythe Street and all that, and if they allow you to photograph it without taking risk, please take a photograph. If there are any auctions that you are invited to, or if you're looking at any auctions, if at all you go to any museum, in fact, I'll tell you that the Oxford Museum in Ashmolean is going to return one saint and possibly another statue recently. So no museum is that way untouchable. We are going after a lot more. Corona breakdown kapram, most of the major museums in America are going to lose the pride of their Chola bronzes. That I can assure you. So what I'm trying to say is, உங்க சொந்த ஊருக்கு நீங்க போகும்போது யாராவது வயதானவர்கள், அவங்க பெரியவர்கள்,
ஆமா 70களில் எங்க ஊர்ல ஒரு சிலை திருடு போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, don't think that it's unsolvable. Please find out the temple name, the district, and if possible, some more details, old photographs or an FIR. Kandipaga, we can find and we will get it back. And that is how we have worked a few cases in the US. Unfortunately, since they are still under process, I'm not able to put it in this. But next time we meet, hopefully, we'll have at least a few more success stories in UK and also in the US. So, rendu vishayam dhaan. Padangal. And if you can talk to the government, anybody in India, creating I think a lot of people are asking about it, archive. We have very little done on the archive. தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ படங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். அஃப்கோர்ஸ் மூலவர் எடுக்காதீங்க, எடுக்க விட மாட்டாங்க, எடுக்காதீங்க. இஃப் யூ கம்மிங் அரவுண்ட் கோஸ்டர் சிற்பர்ஸ் எடுங்க, எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. மோஸ்ட் ஆஃப் இட் வி ஹவ் கவர்ட் ஆல்ரெடி, பட் இஃப் தேர் சம்திங் யூ கேன் கம். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் யூ டன். நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு Y2K ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான், சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தான். ஒன்றும் இல்லை, நடனம் ஆடும் விஷ்ணு சிவன் அப்படின்னு போட்ட ஒரு வீக், தீம்டு வீக் ஃபோக்கஸ் குரூப்ஸ் ஃபேஸ்புக்கில் வச்சிருக்கோம். ஸோ இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பைசா செலவழிக்காம ஒரு 2-3 ஃபேஸ்புக் லைக் செலவழிச்சு மட்டும் we have the largest distributed collection of Indian art. இப்போ உலகத்துல எந்த நாட்டில் என்ன மியூசியம்ல என்ன இந்தியன் ஆர்ட் வேணும்னா எங்கிட்ட லிஸ்ட் இருக்கு. இதுக்கு ஒரு பைசா செலவு பண்ணாம 2 பேர்கிட்ட கை தட்டு ஃபேஸ்புக்ல லைக் போட்டு வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி we will continue to do it. We will continue to engage people. But if you see anything on sale, because you are outside of don't put yourself at risk. But if you have a photograph of an object that looks suspect, by the time you have seen my slides, you will know what is suspect. Everything is suspect. So, படங்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. We'll definitely work on it. Sridhar, on the email address or the web page which were to reach you, it will be put on the chat, will be useful. We will put it after 1 week, as I said. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு எழுதுறாங்க, அதுக்கப்புறம் they get lost அந்த சம்சார சாகரத்துல குளிச்சுடுறாங்க. So after 1 week, if you still have interest in this cause, I will definitely get in touch with you. The details will be used. Can I trouble you to take a couple more questions? I am mindful it is close to 1 o'clock for you. No. So Geeta is our own senior social figure in rugby. Can you hear me? Yes, Very well. Vijay Kumar, first of all, congratulations. I think it's given us a lot of inspiration how a person, a working person, can make such a huge difference to our culture. But I have a question, and you probably already have this. Do you have, by any chance, scanned images or scanned fake idols that you've already identified, which we can develop an app for you to take to museums and do an instant comparison of sorts? Okay, I think the question you're asking is on the image recognition software. See, what is difficult is because we're talking about images that are taken at different perspective lengths. Unlike a vase, or for example, the Italian example I quoted, a vase or a pitcher or an amphoria is only 5-6 items. For us, we have the whole host of it. And in the past, when we did it with a lot of high-tech companies, even a small change in perspective fools the software. Number 2, the problem was the credibility of the software. It has to be hosted by a reputable institution. You and I have an archive, but they will not believe it. So it has to be hosted by a reputable organization, and the software has to stand reason in court. And this is where we run into legal challenges with the legal teams in these big high-tech companies. So the tech is still available, but then to be able to produce it in a way it's not challengeable in court is the challenge. And to answer your second question, yes, we have a lot of matched images, but the issue is, can it be used in court as evidence based on a tech that is not backed by an university? Or so we have approached a few reputed organizations in India for this. But the issue again is we are battling against people who have deep pockets, and the collecting lobby cabal in India is also much against us. So everybody is scared to take them on.
But as I said, we are still hopeful, and thankfully we have got good team of volunteers, and we hope. I have just one more question. In that, would it help you if we are able to link you to a university locally, which is probably majoring in art crime, who will be able to certify the app? Yeah, again, the question is the access to the database. And as I said, we have problematic stuff even in the Oxford, Ashmolean. So that's where we need to work with an Indian company and also have the blessings of the government to be able to work. So a little bit of complicated, which we can take this discussion offline, but you have to understand that there are complexities involved. It's not an open and closed game. Sure, You've got a lot of these large universities themselves have gray objects with them. So it's very difficult to handle that. So I appreciate why you're asking, and we have been asked these questions in different forms. We've been offered access to libraries, access to software, but then we always need to think what comes linked to it. So that's why we prefer to work with somebody like an IIT or a TCS, because there is a comfort zone that is developed initially. We are not looked at as a suspect from day one. Thank you, Geeta. Renuka, இருக்கீங்களா? Renuka இல்ல, பிரகாஷ், அவங்க லாகின்ல இருக்கேன். ஓகே. இது क्वेश्चन வந்து ஆல்ரெடி அவர் ரோஷன் கேட்டாரு, அதனால நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவா டெம்பிள் ரொம்ப நாளா, ரொம்ப ஆன்ஷியன்ட் டெம்பிள் இன் மை ஹோம் டவுன். இட் வாஸ் ரீசன்ட்லி டன் சம் ரீபர்பிஷிங் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது that antiquity was gone. So is there any protocol or anything in South India or India itself taking care of this antiquity? Okay, தமிழ்நாட்டுலனா 2012ல இருந்து பண்ணக்கூடாது. Straight away the court has specifically banned any restoration, renovation, and unfortunately what is happening is it's a real and present danger. கோயில விடுங்க, தேருக்கே அதான் பண்றாங்க. தேரை வேணும்னே கூரையை பிரிச்சு விட்டு உரிய விட்டுட்டு அந்த தேர் பாகங்கள் உதிரி பாகங்களை வந்து they sell it off, and then the guy ஒரு auction, it's a rigged auction, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாரு. அதை பிரிச்சு அதை கிட்டத்தட்ட we did a sting operation in Bombay. ஒரு full தேர் was offered for 97 lakhs, and an expert was roped in to give it a 95-year age so that it can break the 100-year antiquity law so that it can be exported out of India. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புது தேர் செஞ்சு கொடுத்துருவாங்க. So this is another cartel mafia that is happening. So இந்த மாதிரி we have to educate people to say that இதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது, புது செலவு பண்ணி தரேன் பழைய. ஏன்னா நீங்க பாத்தீங்க the same thing happened with Virudachalam, the Ardhanarishwarar, and also another Pratyankara Devi. ஊர் மக்கள்கிட்ட சொல்லி இதை வெளியே வைக்கிறோம்னு சொல்லிட்டு நான் இது உடஞ்சு போச்சு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு புது செலவு பண்ணி வச்சாங்க. which is again something that I wanted to clarify, I forgot. அகமாஸ் பிரகாரம் கை கால் fingers உடஞ்சா it is not பின்னம் for a stone sculpture. மீன் அதாவது ட்ரங்கோ இல்ல கழுத்தோ உடஞ்சால் வழியா it is not considered பின்னம். Classic example is the Salasena Perumal in Tirumallai. Mallayila irukra Shiva temple is actually a composite temple, two Shiva temples buttressing an existing Vishnu temple. And the Vishnu temple kila padutittu irukra Perumaloda kai udanjirukku. 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திர பல்லவர் கோட்ல இருந்த டண்டின் வந்து அவர் கவிதை எழுதும்போது the Pallava sculptors are so brilliantly crafted that they have repaired this hand of Vishnu that even when I go there and see it, I'm not able to find the breakage in it. So 7ஆம் நூற்றாண்டிலேயே பெருமாள் மூலவர் படுத்துட்டு கல் பெருமாளை வந்து அவங்க ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ஸ்டாச்சூஸ் பின்னம். மெட்டல் ஸ்டாச்சூஸ் இஃப் இட்ஸ் பின்னம்னா கழுத்தோ உடம்போ உடஞ்சிருந்தா they can be melted and recast. But again, there is a specific ruling that even if it's a broken statue, it cannot be sold, it cannot be discarded, it should be kept inside the temple premises. So there's a lot of rules, but unfortunately, again, as I said, the looting will stop when the buying stops. Thank you, Vijay. பாலா, நீங்க ஒரு क्वेश्चन இருந்தது போல இருக்கு. பாலா இருக்கீங்களா? இருக்குண்ணா. ஹலோ விஜய், என் பேர் பாலா. ஒரு क्वेश्चन வச்சிருந்தேன். என்னன்னா,
இப்போ எல்லா சிலையுமே திருட்டு போன கேட்டகரியில தான் வருமா, இல்ல கிஃப்டட் சிலை அந்த மாதிரி எதுவும் இருக்கா? மன்னர்கள் எதுவும் சிலையை கிஃப்ட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் எப்படி? மன்னராட்சி போயினதுக்கு அப்புறம் சொல்றீங்களா, மன்னராட்சி இருந்த போது சொல்றீங்களா? இந்த குறுநில மன்னர்கள்லாம் இருந்தாங்கல்ல வெள்ளக்காரங்காலத்துல. கொலோனியல் லுக். ஓகே ஓகே. நான் வந்து ஐ எம் ஃபோக்கஸிங் பியூர்லி ஆன் அவேர்னஸ் ஃபார் த கொலோனியல் ஆஸ்பெக்ட் அண்ட் ஸ்டாப்பிங் த ராபரி ரீசென்ட்லி. ஸோ 1970க்கு அப்புறம் நடந்த திருட்டுகளை தடுக்கணும். 1970க்கு முன்னாடி திருடு போயிருந்தா தடுக்கணும். இந்த கொலோனியல் லூட் இஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர், wherein it is a perception change. இது வந்து if you want to talk about it, எலியட் மார்பிள்ஸ் நான் சொல்றது, அந்த ஃபேமஸ் எல்ஜின் மார்பிள்ஸ்னு தப்பா சொல்ற பார்த்தேன் மார்பிள்ஸ் இந்த பிரிட்டிஷ் மியூசியம். lot of people don't know that the Elliott limestones from Amaravati, மூணா பிரிச்சு அங்க ஆக்சுவலா பிரிட்டிஷ் ஜெனரல் சொல்றான், our job as archaeologists is not to loot this, it's supposed to reinstall it. அது சொல்லியும் கேட்காம மூணா பிரிச்சு ஒரு பாகம் கல்கட்டாவுக்கும் ஒரு பாகம் மெட்ராஸ் மியூசியமுக்கும் ஒரு பாகம் லண்டனுக்கும் கொண்டு வந்து, that is what you see in the British Museum now. Despite advice, they could have easily constructed another Sanchi Stupa similar in Amaravati. Unfortunately, it has been dismantled and broken, which is something that you have to understand. ஸோ கொலோனியல் லூட் ஹேப்பன்ஸ். எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அஜந்தா ஓவியத்தையே பிச்சு பாதமா வர பெரிய ஆளுங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இருக்கு. இட் இஸ் டிஸ்பிளேட் இன் சம் ப்ராமினன்ட் மியூசியம்ஸ். சொவினியர் கொடுக்குற மாதிரி நம்மலாம் ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுக்குற மாதிரி அஜந்தா பெயிண்டிங் வச்சு கொடுத்துருக்காரு அவரு. அந்த மாதிரி ஜெனுவின் கிஃப்ட்ஸ் ஆர் தேர். பட் அகெயின் யூ ஹவ் டு கன்சிடர், ஏன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப வேகா இருக்கு. லார்ட் கர்சன் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சிலை இருக்கு, மண்லேருந்து எடுத்த பரீட் ஹோடு, ஒரு விஷ்ணு சிலை, விச் இஸ் நவ் இன் த V&A. அதுல பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுத்தார் அப்படின்றாங்க. லார்ட் கர்சன் வாஸ் த வைஸ்ராய். துரை வைஸ்ராய் வந்து பிட் பண்ணாங்க, நம்ம கீழே இருக்கோம் எவனா அதை எதிர பிட் பண்ணுவாங்களா? பட் நரேஷன் இஸ் வைஸ்ராய் bequeathed it to the V&A after buying it in an open auction. So that is the narrative that we have. Thank you, Vijay. I'm just going to ask you to answer one last question because we had a chat about this question this morning. Vidya, do you want to finish off with the last question, please? Vidya Sagar, இருக்கீங்களா? Vidya? Yes, can you hear me? Yeah. Okay. Vijay, thank you very much. இவ்வளோ லேட் நைட்ல நீங்க இருந்தீங்க, எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் மெயினா நீங்க வந்து உங்களுடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். அதுல நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, ஒரு காஞ்சிபுரம் கோயிலுக்கு ஒரு அப்பாவும் பிள்ளையும் போறாங்க. அப்ப அந்த பையன் கேக்குறான் அவங்க அப்பாட்ட இது என்ன சிலைன்னு. அவர் சிவன் சிலையை பார்த்து இது விஷ்ணு சிலைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து நம்மளுடைய கோயில் இருக்கிறது என்ன சிலை, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு நாலேஜும் கிடையாது. அதை மத்தவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றது கிடையாது. நான் சின்ன வயசுல கோயிலுக்கு நிறைய போயிருக்கேன். எங்க அப்பா கூப்பிட்டு போவாரு. மெயின் அந்த கும்பகோணம் சைடு எல்லாம் போகும்போது அப்படியே குயிக்கா காலைல ஒரு கோயில், மத்தியானம் ஒரு கோயில், ஈவினிங் ஒரு கோயில், போனோமா பூஜை போட்டோமா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோமா கிளம்பு அப்படின்ட்டே இருப்பாங்க. பட் ஆனா ஒரு வாட்டி கூட இந்த ஒரு கோயில் காட்டும் போது இந்த கோயில் இந்த சிலை இருக்கு, இந்த சிலை இந்த வருஷம் கட்டினது, இந்த மாதிரி நல்ல அந்த சிலைகளோட இம்பார்ட்டன்ஸை பத்தி படிச்சதே கிடையாது. ஸோ அந்த ஆர்ட்டா நம்ம பார்க்காம பியூரா பக்தியா மட்டுமே பார்த்தா அதனால இப்படி ஆயிடுச்சா, இல்ல ஆர்ட்டாவும் நம்ம பார்க்க நம்ம ஜெனரேஷன்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணுமா? So this is a pitch. Thank you. Maybe I'll do 2 sessions for you. Introduction to bronzes, introduction to Chola art and stone art. But we are also doing one. I know I was introduced personally to iconography by reading Amachutta Kada. So actually I have done similar programs. அதாவது அமைச்சத்த கதைகளை வச்சு ஐகனோகிராஃபி சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு செஷன் இருக்கு. ஸோ உங்க அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, பட் உங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா we'll organize one session with Sri just for the kids to show them, to teach them about Indian iconography. I don't want to say Hindu iconography because we are now talking about Ajanta Ellora எல்லாம் போட்டீங்கன்னா ஜெயின் கதைகள், ஜாதக கதைகள்லாம் இருக்கு, which we can definitely do. But I think the time has come. I'm really optimistic about the Tamil Nadu especially. There's a lot more heritage events going on. A lot of people are turning up. முன்ன மாதிரி இல்லை, அந்த சபா கச்சேரி மாதிரி எல்லாம் 60 வயசு 70 வயசு டீக்கா போய் சாப்பிட்டு போறதுக்கு இல்லை. Definite enthusiasts are also turning up. This is happening everywhere. In fact, Maharashtra, Madhya Pradesh போன்ற இடத்துங்களையும் நிறைய இடத்துல youngsters are taking up. Photo documentation is happening in a big way.
I only feel that we need to further this interest. சும்மா பேங்காக்லாம் போகாம இந்தியா இருக்குன்னு சொல்லுவேன். We should visit better sites like Madhya Pradesh, and for me there's so much to see in India. I hope கண்டிப்பா நீங்க உங்க சொந்த ஊருக்கு போறதை விட்டுட்டு அஜந்தா எல்லோரா மாதிரி இடங்களுக்கும் போய் பாருங்க. அஜந்தா எல்லோரா போயிட்டு குப்தா ஆர்ட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ற மாதிரி புதிய கண் திறக்கும். ஒரு டெஃபினட்டா யூ ஷுட். தேங்க்ஸ் டு டெக்னாலஜி நம்ம உட்காந்த இடத்துலயே பார்க்கலாம். பட் ஆனா அந்த பிரமிப்பை நீங்க நேரா பார்த்தாதான் அந்த காலை கிரணங்கள் அஜந்தா கேவ்ஸ் அடிக்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்க. எல்லோரா அந்த ஒரு சூப்பர் ஹியூமன் எஃபெக்ட் கைலாசநாத வேரூல் கேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டா there's a pride that comes up. நம்ம முன்னோர்கள் ஒண்ணுமே அவர் சொன்ன மாதிரி 8ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு கிமு 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல இந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வேலை இல்லை. இது நம்மலாம் இது சொல்ற மாதிரி ஒர்க்கு கோசம் பைசா கோசம் சேலரி கோசம் பண்ற வேலை வேற. ஒரு ஆசை ஒரு ஈர்ப்போட வேலை செஞ்சதவங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஜீரோ எரர். குடவரை கோவில்கள் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். குடவரை கோவில், குடவரை கோவில், கட்டுமான கோவில், மோனலித்ஸ், மலவரைகள்லாம் ஜீரோ ஸ்கோப் ஃபார் எரர். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட அதுவும் லொட்டு தனியா அடிச்சுன்னு கல்ல உளி வச்சுங்க. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் தட் வி ஹேவ் டு டீச் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருந்தா ஜப்பான்ல நம்ம எப்பயோ ஓவர்டேக் பண்ணிடலாம். அண்ட் ஐ ஃபீல் தட் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் தட் அவர் கிட்ஸ் வில் டெஃபினெட்லி லுக் அப். நான் ஒரு இந்தியன் என்று சொல்றத ரொம்ப பெருமையா சொல்ற காலம் வெறு விரைவில் வரும். விஜய், தேங்க்யூ வெரி 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 மச். தனி ஒருவனால ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுத்து அதனால என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு முன் உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு. So it's just that I'm the face of it. As I said, the gods have decided to come back. They've chosen us as the vehicle. Thank you very very much. மிக்க நன்றி. இப்போ 1 மணி ஆக போகுது. இதுக்கு மேலேயும் உங்களை தொந்தரப்படுத்த விரும்பல. ஆனா we will take you upon your offer to have an English version for the children. A lot of children were here today. We definitely will do, and we'll talk about it later. Over to you, Gomti. Thank you. Thank you, Vijay, for an inspirational 2 hours with us. Thank you very much for your time. அடுத்த வாரமா சொல்றேன். இருங்க அருமையா பேசுறீங்க விஜய். நீங்க சொல்றத பார்த்தா என் செம்பையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா போச்சுன்னா எங்க வரணும்னு எனக்கு தெரியும். சூப்பரா இருந்துச்சு. கலக்கிட்டீங்க. என் சின்ன களை கட்டிடுச்சு. நன்றி. அடுத்த வாட்டி காப்பியோட உங்க தென்னைக்கு நான் பர்சனலா வரேன். கோவிட்ல நன்றி. அடுத்த நிகழ்ச்சி நம்ம இணையத்தினையில கதை சொல்ல வராங்க பவித்ரா ஸ்ரீனிவாசன். எப்படி கதை எழுதணும், கதை எவ்வளவு அழகா சொல்லணும்ன்றதுக்காக பவித்ரா ஸ்ரீனிவாசன் வராங்க. அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா இணையத்திண்ணை@gmail.com தொடர்பு கொள்ளும். எங்களுடன் 2 மணி நேரம் தமிழ் ஆர்வத்துடன் பயணித்த அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் from இணையத்திண்ணை. உங்கள் இனிய மாலை பொழுது இனியே கழிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.